ஹலோ வணக்கம். வேர்ல்ட் T20 முடிஞ்சிருச்சு. பீரா, வெல்கம் டு த ஷோ. உங்களுக்கு வந்து ஒரு சேட் எண்டிங். அன்பார்ச்சுனேட்லி சவுத் ஆஃப்ரிக்கா குடன் கிராஸ் த லைன். இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிக மிக ஹாப்பி எண்டிங். ஸோ ஆன் தட் நோட், நம்ம டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் டிஸ்கஸ் பண்றது தான் இந்த எபிசோடு. டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி பீரா, நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்றீங்களா? எப்படி போலாம்? நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இந்த கண்டிஷன்ஸை சொல்லுங்க, ஃபேண்டசி சொல்லுங்க அப்படின்னு முதல் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுனால இந்த கார் சாவியை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வாட் யூ திங்க் உங்களோட இதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் லெட் அஸ் கோ த்ரூ இட் அண்ட் தென் ஐ வில் கம் அப் மெசல். ஸோ நீங்க வந்து துவக்கி வைங்க இந்த டைம். உங்களோட 15 ஓகே, சொல்லுங்க. டன். சரி, அதான் நான் ஏற்கனவே இது பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நேம் நான் என்ன ஆர்டர்ல எழுதினாலும் நான் முதல் நேம் எழுதணும் மனசாரன்னு நினைக்கிறது பும்ரா தான். அது எல்லாரும் அது அன்டிஸ்பியூட்டட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் ஆன் த ஷீட் வந்து பும்ரா தான். நான் ஆர்டர்ல அப்படியே சொல்றேன். பிளேயிங் லெவனு: ரோஹித் சர்மா, ரஹமனுல்லா குர்பாஸ், நிக்கோலஸ் பூரான் ஒன் டவுனு, ஸ்டாயினிஸ் வந்து டூ டவுனு, ஹர்திக் பாண்டியா நம்பர் ஃபைவ், மில்லர் அட் சிக்ஸ், செவன் ஆண்ட்ரே ரசல், எயிட் வந்து அக்சர் பட்டேல், நைன் வந்து ரஷீத் கான், டென் அந்த பும்ரா, லெவன் வந்து ஹர்ஷதீப். ஸோ இதுதான் பிளேயிங் லெவன். மிச்சம் நாலு பேர் அந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தா, வெளியில கமின்ஸ், ரிஷாத் ஹோசேன், ஆதில் ரஷீத், ஃபசலக் ஃபரூக்கி. நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹர்ஷதீப் ஃபசலக் ஃபரூக்கி மாத்திக்கலாம் அப்படின்னு, அப்புறம் மில்லருக்கு பதிலாக வேற ஒரு ஃபினிஷர் வரலாம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் இந்த டீம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாயினிஸ், ஹார்திக், ரசல் எல்லாரும் பவுலிங் போடுவாங்க. பேட்டிங் பாத்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து நம்பர் 9 வரைக்கும் வருது. பேட்டிங்கும் டீப்பா இருக்கு. ஒரு ஸ்பின்னர், ஆனா ரெண்டு ஸ்பின்னர் தான், அக்சர், ரஷீத் கான். ஒரு ஸ்பின்னர் குறையிற மாதிரி இருக்கு. இதுதான் என்னுடைய தாட் ஸ்பீடா. இது வந்து ஒரு பேசிக் டீம். நீங்க வந்து இதை எப்படி ஃபைன் டியூன் பண்ண போறீங்க? உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? உங்க தாட்ஸ் என்ன? வேற என்னென்ன பிளேயர்ஸ்லாம் உள்ள வருவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஃபேண்டசியில சொல்ற மாதிரி என்ன சொல்லியிருப்பீங்க? சரி, எல்லா பிளேயரையும் நீங்களே எடுத்துட்டீங்க, நான் மிச்சம் இருக்கிறத எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த ரமானுல்லா குர்பாஸும் ரோஹித்தும் இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி சேஞ்ச் அட் ஆல். ஷியர்லி பிகாஸ் ம். ஆஃப் த வே ஈவன் ரோஹித் சர்மா இஸ் நாட் ஆஸ் கன்சிஸ்டன்ட் ஆஸ் ரமானுல்லா குர்பாஸ். எப்போ அடிக்கணுமோ அவர் அடிச்சிருக்காரு. குர்பாஸ் ஹஸ் பீன் த பேக் போன் ஆஃப் தெம். இப்ப அவர் அடிக்கலைன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க சொன்ன அந்த பேர் வந்துட்டு that suits well for me. That is also solving me the problem of a wicket keeper. Ramanullah Gurubas இருக்கிறதுல I should not be forced to pick a wicket keeper. நம்பர் த்ரீ டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி நிக்கலஸ் பூரன் தான். நிக்கலஸ் பூரனை விட முடியாது. என்னோட நம்பர் ஃபோர் ஸ்டாயினிஸ் தான், பிகாஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ தட் போலிங் ஆப்ஷனு. என்னோட நம்பர் ஃபைவ் இஸ் கோயிங் டு பி ஹென்ரிக் கிளாசன். நீங்க உங்க டீம்ல கிளாசன் வச்சிருந்தீங்களா? இல்ல இல்ல, மில்லரும் ஹர்திக்கும் இருக்காங்க 5 and 6ல. நீங்க வந்து கிளாசன், நான் வந்து கிளாசன் ஃபைவ்ல வச்சுட்டு நம்பர் சிக்ஸ்ல ஐம் கோயிங் டு ஹேவ் ஆண்ட்ரி ரசல். நம்பர் செவன் ஐம் கோயிங் டு ஹேவ் அக்ஷர் பட்டேல். அந்த ரெண்டு செலெக்ஷன் உங்ககிட்ட இருக்கு. நம்பர் எயிட் ஐம் கோயிங் டு ஹேவ் ரஷீத் கானு. நீங்க சொன்ன மாதிரி அர்ஷதீப் பும்ராவும் எங்க டீம்ல இருக்காங்க. நான் லெவன்த்தா ஐ எம் இன்க்ளூடிங் ஃபசலக் ஃபரூக்கி இந்த பிளேயிங் லெவன். ஸோ இப்ப ம். இந்த இந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஸ்ட்ரைக் போலர் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. அதாவது ம். ஃபசலக் ஃபரூக்கி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இப்ப ரசலும் போலிங் போடுறாரு, பவர் பிளேல போலிங் போடுறாருங்க போது இந்த டீம்ல இந்த கண்டிஷன்ஸுக்கு ஐ கேன் யூஸ் ஜஸ்பிரீத் பும்ரா மோர் அவுட் ஆஃப் பவர் பிளே. ஸோ இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த டீம்ல அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க. தட் இஸ் ஒன் ரிஸ்ட் ஸ்பின்னர் அண்ட் ஒன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், தட் இஸ் அக்ஷர் ரஷீத் பட்டேல் கான், அண்ட் அக்சர் பட்டேல், அதே தான் நானும் சொல்லியிருந்தேன். ஸோ ம். எனக்கு நீங்க வந்து டேவிட் மில்லர் எடுத்திருக்கீங்க. நீங்க டேவிட் மில்லர் எடுத்ததுக்கு பதிலா நான் வந்துட்டு இவரை எடுத்திருக்கேன். கிளாசன் எடுத்திருக்கீங்க. ஹர்திக் பாண்டியாக்கு பதிலா ஃபசலக் ஃபரூக்கி எடுத்திருக்கீங்க. ஃபசலக் ஃபருக்கி எடுத்திருக்கேன். என்னோட வெளியில இருக்கிற நாலு பேர்ல ஐ ஹாவ் ஹர்திக் பாண்டியா. ஓகே. ஐ ஆல்சோ ஹாவ் ரிஷாத் ஹுசேன், ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட். அதுக்கப்புறம் நீங்க ஆதில் ரஷீத்னு சொன்னீங்க, நான் ஆடம் ஜாம்பாவை எடுத்திருக்கேன் இன் பிளேஸ் ஆஃப் ஆதில் ரஷீத். அவ்வளவுதான் வித்தியாசம். ரஷீத் ஹஸ் ஆல்சோ மேட் லாட் ஆஃப் டென்ட் ஃபார் இங்கிலாந்து, ஃபார் த ஆப்போசிஷன்ஸ். ஆனா ஆடம் ஜாம்பா பாத்தீங்கன்னா இஸ் பீன் த லீடர் ஆஃப் தி பேக், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அதுக்கப்புறம் நீங்க கம்மின்ஸ் எடுத்திருக்கீங்க. எனக்கு நான் ஆல்ரெடி ரசல் ஸ்டாயினிஸ் வச்சிருக்கிறதுனால பாண்டியா வெளியில எனக்கு இருக்காரு. நீங்க பாண்டியா பிளேயிங் லெவல் இருந்தீங்க, அது மேல எனக்கு பாண்டியா வெளியே இருக்காரு. என்னோட ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி a பேக் டு பேக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரமானுல்லா குர்பாஸ். தட் இஸ் குவிண்டன் டீகாக். ஸோ இப்ப ரமானுல்லா குர்பாஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த டீம்ல பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா குவிண்டன் டீகாக் டேக்ஸ் அப் தி ஸ்லாட் ஸ்ட்ரெயிட் அவே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பின் பிச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. ஸ்டாயினிஸ் அளவுக்கு ரிஷாத் ஹுசேன் வந்து அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு பேட்டிங் இது கிடையாது. பட் இஸ் ஆல்சோ an ஆல்ரவுண்டர். தென் யூ கெட் த தேர்ட் ஆப்ஷன் அஸ் அ ஸ்பின்னர்.
அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் ஹேவ் ஹர்திக் பாண்டியா அஸ் அ பேக்கப். அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளேயிங் லெவல்ல என்னால ஹர்திக் பாண்டியா கொண்டு வர முடியல, ஏன்னா இன்க்ளூடட் ஃபசலக் ஃபரூக்கி இன் தட். ஸோ உங்களுக்கு வந்து திஸ் இஸ் வாட் இட் இஸ் டு பி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப உங்களோட இதுல வந்துட்டு இப்ப குல்தீப் யாதவ் இஸ் கோயிங் டு பி ஒன் மிஸ். ஆஹ் இப்ப டு பி நான் ஆனஸ்ட், கேக்குறேனே, அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். இப்போ நம்ம நம்ம ரெண்டு பேரோட டெம்ப்ளேட்லயுமே ரெண்டு ஸ்பின்னரோட நம்ம நிறுத்திட்டோம். ஆனா சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீம் இந்தியா மூணு ஸ்பின்னரோட போயிருக்காங்க. அதுதான் நான் கேக்குறேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மூணாவது ஸ்பின்னர் கொண்டு வருவீங்களா, இல்ல இந்த மாதிரி போறது ஓகே தானா உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்ப இந்த கண்டிஷன்ஸுக்கு நான் டெஃபினட்டா ஈவன் பிஃபோர் தி பிகினிங் பீன் டாக்கிங் அபவுட் இட். இந்த கண்டிஷன்ஸுக்கு there is it is nothing that you need. இப்ப ரஷீத் கான் ஐ வாஸ் கோயிங் டு கிவ் தட் பேலன்ஸ் அட் நம்பர் 8. ஓகே, இல்லன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு அட்டாக்கிங் போலர்னா ஐ வுட் ராதர் கெட் ஆடம் ஜாம்பா இன், இல்லைன்னா ஒரு குல்தீப் யாதவ் வெளியில இருந்து நான் எடுத்துன்னு வந்திருப்பேன். அப்படிங்கும்போது what I will normally try and do, Akshar Patel is a boy who was going to give me control. எனக்கு ஃபயர் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த நியூ பால் இந்த சொன்ன அட்டாக்ல. ஃபசலக் ஃபரூக்கி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், ரசலுங்கும் போது அந்த ஃபயர் பவர் எனக்கு பவர் பிளே ஜாஸ்தியா இருக்குங்கும் போது ஃபயர் பவர்ல when I can pick wickets earlier in the 6 to 8 overs. அதுக்கப்புறம் ரஷீத் கான்லாம் இந்த வேர்ல்ட் கப்ல பிரில்லியண்டா போட்டாரு. ஐபிஎல்ல இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, அன்பார்ச்சுனேட்லி couldn't shine as much as you want him to. But definitely Rashid Khan was almost close to what the Rashid Khan we know in the past. அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஓவர்ல ஒரு 28 பேங்க் பாம், ஒரே ஒரு ஓவர்ல இருந்து கிளாஸ் ஃபைனல்ல அடிச்சு அவரை துவைச்சிட்டாரு ஒழிய மற்றபடி செக்காரம்பி ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்டைனிஸாலையும் போலிங் போட முடியும். ஸோ இப்ப நீங்க அதான் சொல்லனே, இப்ப இந்த டாப் 4 வி போத் ஹவ் செலக்டட் த சேம், தட் இஸ் குர்பாஸ், ரோஹித், பூரன், ஸ்டானிச் which has got lot of ஃபயர் பவர். உங்களுக்கு மில்லரு, எனக்கு கிளாசன், தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். இப்ப நீங்க இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கீங்க, ஹர்திக் பாண்டியா. தட் இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ பீன் போலிங் பிரில்லியன்ட்லி. இப்ப இங்கேயே ஃபசலக் ஃபரூக்கி எடுத்துட்டு நான் ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தேன்னா என்னால ஈஸியா கொண்டு வர முடியும் அந்த உங்களோட காம்பினேஷன். பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் கரெக்ட் தான். தட் வில் வின் மோர் மேட்சஸ். கரெக்ட் தான். இல்ல இப்ப நீங்க ஹர்திக் பாண்டியா கேன் கோ டு அனதர் லெவல், இஸ் ஆல்ரெடி பீன் போலிங் பிரில்லியன்ட்லி. ஏன்னா ஃபசலக் ஃபரூக்கி வந்து ஜெனுவனா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு நியூ பால்ல. அப்படிங்கும் போது எனக்கு அந்த ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அந்த பவர் பிளே ஸ்ட்ரைக் பண்ணணும்ன்ற இது தேவையில்லாம போயிடும். ஜஸ்ட் ஒரு ஓவர்ல நான் ஏமாத்திருவேன். ரசல் வந்து பயங்கரமா போட்டார் பவர் பிளேல. தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ வாண்டட் டு மேக் ஷூர். இந்த போலிங் அட்டாக் நீங்க யோசிச்சு பாருங்க, பும்ராவோட எக்கானமி 4.17, ஹர்ஷதீப் சிங் ஒரு 17 விக்கெட் எடுத்திருக்காரு, ஃபசலக் ஃபரூக்கி ஒரு 17 விக்கெட் எடுத்திருக்காரு, அக்ஷர் பட்டேல் இஸ் வெரி எக்கனாமிக்கல், ரஷீத் கான் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் பெட்டர். தென் யூ காட் ஸ்டாயினிஸ் டு சப்போர்ட் த பால். அப்படின்னா இந்த கரீபியன் கண்டிஷன்ஸ்ல இந்த டீம் இட் கேன் டிஃபெண்ட் 150 அண்ட் எனி பிட்ச் இந்த கரீபியன் கண்டிஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம டாப் 4 இஸ் கோயிங் டு பி தி சேம், தட் இஸ் குர்பாஸ். டாப் 4ல நீங்க சொல்லும்போ நம்ம ரெண்டு பேரும் சேம் தான். ஆனா இதுல மிஸ் அவுட் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் மெயினா, அப்புறம் டேவிட் வார்னர், சால்ட், பட்லர், இப்ராஹிம் சத்ரான், இது யாராச்சும் தேர்வாங்களா? அதாவது இப்ப நீங்க இட் இஸ் பிட்வீன் ஹெட் அண்ட் ரோஹித். ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப எல்லாருமே நிறைய பேர் அந்த கேள்விதான் கேட்பாங்க, நீங்க வந்து ரோஹித்துக்கு பதில நீங்க ஹெட்டை எடுத்திருக்கலாமே அப்படின்னு. ரோஹித் ஹெட் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு சில மேட்சஸ் வந்து ஒரு கேம் டிஃபைனிங் நாக் ஆடி இருக்காங்க. போத் ஆஃப் நாட் பீன் கன்சிஸ்டன்ட் ஈவன் தோ போத் ஆஃப் ஸ்கோர்ட் ரன்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஈச் அதர் போது ஒரு ஆளை தான் நீங்க எடுத்துன்னு வர முடியும். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் புட் சால்ட் இன் திஸ். இது பட்லர் பாத்தீங்கன்னா அந்த யுஎஸ்ஏவோட அடிச்ச ஒரு 85 நாட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ பிக் டோர்னமெண்ட் as much as you expect from a class of Butler. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த டாப் 4 வேற நீங்க வேற நேம்ஸே எனக்கு வரமாட்டேங்குது. ஒரு சின்ன இதுல இருந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஈவன் திங்க், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏப்பா சௌரப் நேத்ரவால்கர் ஏன்பா நீ கொண்டு வரல அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்பாங்க. அவரும் வந்துட்டு கரெக்டா சொன்னீங்க. அந்த டீம்ல யூஎஸ்ல இருந்து ஆடுறா நீங்க விட்டுட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆப்கானிஸ்தானும் வந்து டெஸ்ட் பிளேயிங் நேஷன் ஒரு சின்ன டீம் தான். இப்பதான் வந்து ஸ்லோவா அந்த ரெகக்னேஷன் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் we have got 2 players from Afghanistan. I still feel Fasalak Farooqi has created more damage than Saurabh Netravalkar. அப்புறம் கேட்பாங்க ஆரோன் ஜோன்ஸ் விட்டுட்டீங்களே அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி இந்த டாப் 4 அதுக்கப்புறம் எனக்கு கிளாசன் உங்களுக்கு மில்லர் அப்படிங்கும் போது இங்க ஆரோன் ஜோன்ஸும் உள்ள வர முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு நீட் தட் கை லைக் ரசல் மாதிரி ஒரு ஆள், particularly the form what he showed for KKR, what the form he showed right now with எப்ப கை சுத்தினாலும் விக்கெட் விழுந்தது, எப்ப போனாலும் ரன் அடிச்சிருக்காரு போது நீங்க ரசலை விட முடியாது.
வேற ஏதாவது நோட்டீசபிள் ஒமிஷன்ஸ் உங்களுக்கு தோணுதா? உங்களை கேக்குறேன். இல்ல வேற நோட்டிசபிள் ஒமிஷன்ஸ் அப்படின்னா ஸ்டார்க் குட் இன் பீசஸ், நல்லா போட்டாரு இன் டைம்ஸ். குடகேஷ் மோட்டி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் யூ வாஸ் குட் அப்படின்னு. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தான், பட் மெஜாரிட்டி வந்து இதுதானே போயிட்டா. ஜார்டன் ஹேட்ரிக் எடுத்தாரு, பட் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா இது விராட் கோலி ஸ்டுட் அப் இந்த ஃபைனல். ஸோ நம்ம அந்த மாதிரி வி குட் நாட் கோ. இங்கிலாந்துல தேடி தேடினாலும் என்னால சொல்ற முடியல. அது அந்த மாதிரி தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, டு பி வெரி ஹானஸ்ட். இப்ராஹிம் சுத்ரான் டிட் அ குட் ஜாப். பட் இந்த நம்ம பாக்குற இந்த கிளாஸ் பிளேயர்ஸ் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றப்ப வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் வேற யாரும் நம்ம பியாண்ட் திஸ் இந்த நம்ம எடுத்த டீமோட நம்ம பாக்குறதுக்கு. பாகிஸ்தான் மேல வந்திருந்தா நம்ம தாட் மெனி. முகமது அமீர்லாம் விளையாட வரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சேம் வனிந்து ஹசரங்கா புட் இன் வெரி குட் பர்ஃபார்மன்சஸ், பட் அன்பார்ச்சுனேட்லி டீம் குட் நாட் கெட் ஓவர் தி லைன். ட்ரெண்ட் போல்ட் எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு, லாக்கி ஃபர்கசன் எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல்ல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அன்பார்ச்சுனேட்லி தே குட் நாட் கம் அப். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டீம்ஸ் வேர் எலிமினேட்டட். ஸோ அந்த மாதிரி நிறைய டீம் போயிட்டனால வி குட் நாட் திங்க் பியாண்ட் தோஸ் டீம்ஸ் பிராக். ஸோ அதுதான். சிலர் மகாராஜ் நல்லா போட்டாரு, ஈ குட் பி. ஆனா அக்சர் பட்டேல் அந்த பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கனால மேபி யூ ஆல்சோ அதனால தான் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். காகிசோ ரப்பாடா என்ன நினைக்கிறீங்க? ஹி ஆல்சோ ஹேட் அ வெரி குட் டோர்னமெண்ட். ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஹி வாஸ் ஆன் ஃபயர். ஆண்ட்ரிக் நார்கியா, இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்களேன். இப்போ ஆண்ட்ரிக் நார்கியாவும் சரி, ககிசோ ரபாதாவும் சரி, ஒரு சிங்கிள் ஹேண்டட் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ, இந்த மேட்ச் சொல்லலாமா, அந்த மேட்ச் சொல்லலாமா? ஏன்னா தே ஹண்டட் லைக் எ பேக் ஆஃப் உல்ஸ். மகாராஜ் ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு, ஷாம்சி ஒரு 3 விக்கெட் எடுப்பாரு, திடீர்னு யான்சன் ஒரு விக்கெட், மாக்ராம் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு, நார்கியே ஒரு விக்கெட் எடுத்துருவாரு, ஒட்டினியல் பாட்மேன் ஆடின வரைக்கும் அவரு நல்லா போட்டாரு. தே ஃபங்க்ஷன்ட் அஸ் எ ஒரு வெரி 4 விக்கெட்லாம் ஆல். எடுத்தாரு ஒரு மேட்ச் ஒட்டினில் வாட்மேன். அதை தான் சொல்றேன். அவங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் எப்படி வந்ததுன்னா கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷன். இப்ப நான் சொல்றது ஃபசல் ஃபரூக்கி as ஒன் கேம்ஸ் இந்த பவர் பிளேல முடிச்சு விட்டுருக்காரு ஃபசல் ஃபரூக்கி. ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி நான் சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்ல. ஹர்ஷதீப் சிங் எப்பெல்லாம் எப்பா ஒரு பிரேக் த்ரூ வேணும்பா அப்படின்னா பிரேக் த்ரூ எடுத்திருக்காரு. அவரையும் கேட்பாங்க எத்தனை மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் ஷியர்லி நாட் பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன், பட் வாட் டைம் யூ ஜஸ்ட் கிரியேட்டட் டென்ட் when it comes to break through. ஹர்ஷதீப் சிங் பயங்கரமா பண்ணிருக்காரு, ரஷீத் கான் அதையும் பண்ணிருக்காரு, பேட்டிங்லயே அடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்டா நீங்க சொல்ற நேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they've done well. இப்ப இப்ப இந்த 11 பேரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயர்ஸ். இப்போ இது மாதிரி ஒரு நாக்கு வந்து எப்படி ஆடி இருக்காங்க, அந்த ஒரு 2-3 நாக்கு இல்ல ஒரு 2-3 bowling performance has been a major difference for the team to win that particular match on that particular count. இப்ப நான் தான் படிக்கிறேன் பாருங்களேன், குர்பாஸ் எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு உங்களுக்கே தெரியும். ரோஹித் சர்மா ஆமா. even though we honestly reflected is not been consistent, 2-3 மேட்ச் தனியால பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. நிக்கலஸ் பூரன் also not been consistent, has done the same thing. ஸ்டைல் இஸ் போத் வித் பேட் அண்ட் பால். கிளாசன் நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரசல் வித் போத் பேட் அண்ட் பால். அக்ஷர் பட்டேல் மோர் வித் த பேட் which is going to surprise you. Rashid Khan again both bat and ball. Arshdeep Singh, Bumrah, Fasalak Faruqi, they've destroyed the opponents with the ball. அந்த ரிஷாத் ஹுசேன் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட் அந்த டீம் ஒண்ணுமே ஜெயிக்கலன்னா அவர் எப்படியா ஜெயிச்சு கொடுக்க முடியும்? அதுவும் நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்காவோட மேட்ச்ல பிளேட் அ வைட்டல் ரோல் விச் ஹெல்ப் தம் டு கெட் இன் டு சூப்பர் எயிட்ஸ். அதுக்கப்புறம் பாண்டியா அடுத்து என்னோட ரிசர்வ்ல. நான் பாண்டியா பத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, வேர்ல்ட் கப்பே ஜெயிச்சு கொடுத்துறாரு கிளாசனோட விக்கெட் எடுத்துட்டு. டிகாக் பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோஹித் சர்மா மோல்ட்லயே பாத்தீங்கன்னா பிளேட் சம் எலக்ட்ரிஃபைங் நாக்ஸ் டு மேக் அன் இம்பாக்ட். ஆடம் ஜாம்பா நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அவர் ஒருத்தர் தான் ஆஸ்திரேலியாவோட மிடில் ஓவர்ஸ கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டு அகைன்ஸ்ட் ஆப்பனன்ட்ஸ் ஓன் பண்ணாருங்கும் போது இதுல நீங்க ஆதில் ரஷீத் சொன்னீங்க which is absolutely perfect with the same for England. சோ அதனால வந்துட்டு இதுக்கு மேல வந்து பிளேயர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றது, we are not just getting in the players based on the performance. இல்லைன்னா அந்த ESPN cricket போயிட்டு யார் மோஸ்ட் ரன்ஸ் யார் மோஸ்ட் விக்கெட்ஸ் பார்த்துட்டு you can easily come up with a conclusion. So we have selected a team based on who has been extremely consistent and what game defining moments they have done to make sure the result goes upside down மாதிரி பிளேயர்ஸ் இது பண்ணிருக்கோம். இதை தவிர உங்களுக்கு வேற யாராவது மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுதா? இது தவிர நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அசோசியேட்ல இருந்து, நான் படிக்கிறேன், நீங்க ஜஸ்ட் see how they were. மைக்கேல் ஜோன்ஸ். ஒன்னொன்னு அதே மைக்கேல் ஜோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் ஷோட் இஸ் கிளாஸ் வாட் கேப்பபிள், பர்டிகுலர்லி தி ரெயின் அவுட் கேம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து.
இங்கிலாந்தோட வந்து நீ அதுக்கப்புறம் when they played against Australia, which is the most match defining thing, unfortunately failed. மழை வந்தது, நிறைய மேட்சஸ் வந்து அவருக்கு கிடைக்கல, ஆடின மேட்சே கம்மி தான், சூப்பர் எயிட்ஸும் போல அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ஸஸ் அவுட். அடுத்தது அதான் மன்சி, நான் அது வந்து அசோசியேட்ஸா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், மேபி ஒரு 11 மாதிரி போட்டிருக்கேன், ஜஸ்ட் ரீட் அவுட் அந்த லிஸ்ட். மன்சி, மைக்கேல் ஜோன்ஸ், ஃப்ரைலிங்க் ஒன் டவுன், ஆரன் ஜோன்ஸ், அல்பேஷ் ரம்ஜானி, அப்புறம் டெலானி, சாத் பின் ஜஃபார், ஹேலிகர், அதுக்கப்புறம் வேன்பீக், லோகன் வேன்பீக், வேன் மேக்கரன், ட்ரம்பல்மேன். ஸோ இதை வச்சு ஒரு டீம் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீசென்ட் டீமா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப டீசென்ட் டீமா இருக்கு, பிகாஸ் எவ்ரி ஒன் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். பர்டிகுலர்லி பை நம்பர் ஒன் பிக் இஸ் கோயிங் டு பி டில்லன் எலிகர். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ்ல ஆடும்போது அவங்க தேர் நாட் நோன் டு ஸ்கோர் ரன்ஸ், நிறைய ரன்னும் கனடா அடிக்கலங்கும் போது அப்ப வந்து ஒரு பாபர் ஆசாமோட விக்கெட்டு, அப்போ வந்துட்டு ஒரு பெரிய விக்கெட்டை டில்லன் எலிகர் எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது ஐ வுட் ப்ராபப்ளி புட் இஸ் நேம் ஃபர்ஸ்ட் இன் த செலெக்ஷன் ஃப்ரம் அசோசியேட் நேஷன், டு பி ஆனஸ்ட் வித் யூ. ஆரன் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா இட் டிட் பிரில்லியன்ட்லி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் த அதர் டீம் இன் கனடா. பட் அப்புறம் அப்படியே சுதி கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி இறங்கிடுச்சு. பட் ஈ ஆல்சோ டிட் வெரி வெல். யான் ஃப்ரைலிங்கும் பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த டெம்போ மெயின்டைன் பண்ண முடியல. சோ நீங்க சொன்ன இப்ப இது எல்லாமே நேதர்வல்கர் ஆஃப் கோர்ஸ், இந்த டீம் நேதர்வல்கர் will be there, அவரும் ஃபர்ஸ்ட் நேம் அந்த லிஸ்ட். அதான் அதனாலதான் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா வந்து இட் இஸ் நாட் தட் வி ஆர் ஒன்லி பிளேயிங் த டீம்ஸ் ஃப்ரம் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ், வி ஹவ் given enough opportunity to all them. நீங்க ஒரு டீமே போட்டுட்டீங்க, அந்த டீமே போட்டு அந்த 11 பேர் சம்மோன் லைக் ட்ரம்பல் மேனு தேவ் டன் ஜஸ்ட். அதே மாதிரி பிராண்டன் மெக்குல்லன் ஒருத்தர் சூப்பர் பிளேயர், அவரும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். பட் இந்த வேர்ல்டு கப் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வருவாங்களா, அது ஒன் கன்சிடரேஷன். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெருசா ஒளியா எப்ப தெரியும்னா when the result comes your way. ஓகே, ரிசல்ட் உங்களுக்கு நீங்க வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லைட்டா அப்படி கீழே போயிடும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் கன்சிடர்ட் பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் அண்ட் வாட் யூ ஹவ் டன் அஸ் அ இண்டிவிஜுவல். அப்படிங்கும் போது பாவம் அன்பார்ச்சுனேட்டா வேற வழி இல்லாம we cannot bring anyone into that mix. பட் நீங்க ரொம்ப அழகா ஒரு 11 போட்டு கொடுத்துட்டீங்க. they all deserve to be in and I'm sure that they'll make massive dent in future. ஓகே சரி, இப்ப இந்த டீமுக்கு கேப்டன் நான் ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா இந்த நம்ம எடுத்துட்டனால ரோஹித் சர்மா பிகம்ஸ் அ பிரைம் கண்டெண்டர். வேற கேப்டன்சி கண்டெண்டர்னு பார்த்தா மார்க்ரம் இஸ் ஆல்சோ an எக்ஸலன்ட் கண்டெண்டர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் ரன் அடிக்காதனால he misses out on the டீம். ஸோ அதனால அது நமக்கு டிஃபிகல்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற டீம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரஷீத் கான், ரோஹித் சர்மா தான் ஆப்ஷன்ஸ், நமக்கு கேப்டன்சி ஆப்ஷன்ஸ். இல்ல நீங்க வேற யாராவது உங்க மைண்ட்ல இருக்க கேப்டன்சி? என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான். நீங்க வேணா மார்க்ரம் கம்பீட் பண்ண முடியும், பட் ரன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வரல இந்த டோர்னமெண்ட்ல. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியோட நீங்க யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது ஃபார் டூ ரீசன்ஸ். இன் எஸ்டர்டேஸ் எபிசோட் we pointed out they made a few mistakes, still they hustled to win the tournament. Okay, playing three spinners, Virat Kohli opening the batting, even Virat Kohli opened the batting. Unfortunately his approach has not been changed. அதுக்கப்புறம் பிளேயிங் த்ரீ ஸ்பின்னர்ஸ் அண்ட் டிராப்பிங் சிராஜ், இந்த 3 பாயிண்ட் இவ்வளோ சேலஞ்சஸையும் வச்சுன்னு உங்களுக்கு வந்து அவர் ஜெயிச்சிருக்காருன்னா இஸ் பின் அப்சல்யூட்லி ஃபினாமினல் இன் எவ்ரி மூவ் ஹஸ் டன்ன்றதுனால that has to be given to Rohit Sharma. Okay, Rashid Khan also did well. Power with the less resources and what he has got in batting அப்படிங்கும்போது மார்க்கராமும் வந்து நல்லா பண்ணாரு கேப்டன்சி இல்லைன்னு சொல்ல. பட் ஐ டோன்ட் திங்க் தட் anyone, any captain in this particular tournament can be compared to the class of Rohit Sharma where he maximized the resources ன்றதுனால இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. The captaincy straight away goes to Rohit Sharma. ஓகே சூப்பர். ஸோ மூவிங் ஆன், சென்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 600 ரன் ஹிஸ்டரி நம்மளோட இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. 600 ரன் யாரும் அடிக்காத அடிச்சிட்டாங்க. 100, 200, அடுத்து ஸ்னேகர் ஆனா 8 விக்கெட்டு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க வியூவர்ஸ்க்கு. ஒரு ஒரு உமன் பிளேயர் வந்து 197 பால்ல டபுள் செஞ்சுரி அடிக்கிறாங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாட் கைண்ட் ஆஃப் நாக் இஸ் தட் அப்படின்னு. அண்ட் தென் பிக்கிங் அப் விக்கெட், 8 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ் இஸ் நோ ஜோக். இன்னொன்னு சொல்றேன், அந்த தீப்தி சர்மா அவங்க வேற ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. இந்த கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் தட் இஸ் கமிங் இன் தேர் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் நவ் ஃபாலோயிங் ஆன். நான் பார்த்தபோது 206 for 2 என்னமோ இருந்தாங்க. they also I'm 100% sure that it force a result. ஸோ வந்து அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ என்ன சொல்றது, ஒரு அந்த கம்போஷரை வச்சுன்னு உங்களுக்கு சென்னை ஹீட்ல இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அவங்க அடிக்கிறாங்கன்னா
that is just absolutely top class, in my books, to be honest. That has to be credited. Hopefully, Indian women's team will close out the deal. சூப்பர். ஓகே பீடா. ஸோ நம்ம டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் போட்டு முடிச்சிட்டோம். முக்கியமான அசோசியேட் பிளேயர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் தாட் சொல்லிருங்க. Hope you enjoyed this episode. We are not going to stop. We will continue entertaining you until you come back for that episode, to really talk about the legacy of two players who put everything to see India cross the line to win the ICC World Cup after 13 years' time. Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.